அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச் வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கால்களுக்கும் வயிற்று பகுதிக்குமே வந்து ரொம்பவே நல்லது. வயிற்று தொந்தி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக வந்து செய்யலாம். இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து படுத்த நிலையில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தண்டாசனம். இப்போ அப்படியே படுத்துடலாம். படுத்துட்டு 2 கையுமே வந்து இப்படி பக்கவாட்டில் வந்து நம்ம நீட்ட போகிறோம். நீட்டிட்டு நம்ம உள்ளங்கை வந்து கீழே இருக்கிற மாதிரி அப்படியே படுத்து இப்படி வைக்க போகிறோம். இதில் வந்து ஒரு காலை வலது காலை இப்படி மடக்கிட்டு நல்லா வந்து இப்படி ஓப்பன் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு காலை வந்து மேல் நோக்கி வந்து தூக்க போகிறோம். இப்போ இது வைக்கும் போதே உங்களோட இந்த கால் விரல்களை எடுத்து இதில் வந்து அப்படியே டக் பண்ணும். அப்போ தான் அந்த கால் பிரியாமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறது. இப்படி வச்சுட்டு முதல்ல காலை மடக்கி நல்லா வந்து நம்மளை மார்பகுதி கிட்ட எவ்வளோ கிட்ட வர முடியுமோ அப்படி வந்துட்டு மேல் நோக்கி காலை தூக்க போகிறோம். இப்போ இந்த காலை வந்து அப்படியே இப்படி இடது கை கிட்ட வந்து அப்படியே போக போகிறோம். கால் பிரியாமல் மறுபடியும் அப்படியே நேராக வந்துட்டு கீழே வர போகிறோம். இப்போ மறுபடியும் மேலே காலை மடக்கி நல்ல மார்பு கிட்ட வரணும். மறுபடியும் கால் மேலே தூக்கிட்டு கீழே வைக்க போகிறோம். இதில் வந்து கால் மேலே தூக்குறதுனாலும் சரி, இப்போ இடது கை கிட்ட வரதா இருந்தாலும் சரி, கால் வந்து முட்டி மடங்காமல் நேராக வச்சு பண்ணாதான் நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங்கும் காஃப் மசில்ஸ்க்கும் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். இன்னும் ஒரு முறை வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்து கால் வந்து இப்படியே லாக் போட்ட மாதிரியே வைக்கணும். முதல்ல காலை மடக்கி மார்பு கிட்ட நல்லா அப்படி வரணும். அப்புறம் இதுலேருந்து காலை வந்து நல்லா அப்படி தூக்க போகிறோம். தூக்கிட்டு இடது கை கிட்ட வரும். இங்கேருந்து வரும்போது கால் அப்படியே நேராகவே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வயிற்றில் வந்து அப்டமனில் வந்து ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். கால் கீழே கொண்டு போயிட்டு மறுபடியும் மேலே வந்து காலை மடக்கி மேல் நோக்கி வந்து அப்படியே மேலே இருந்து கீழே கொண்டு வரும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். கால் நேராக வச்சு பண்ணுறதுக்கும் காலை மடக்கி வச்சு பண்ணுறதுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ கால் நேராக வச்சுட்டு அப்படியே காலை வந்து கீழே கொண்டு போகும்போது இந்த வயிற்றில் வந்து அப்படியே ஒரு இழிவு தன்மை வந்து அப்படியே ஏற்படும். அப்போ பார்த்தோன்னா நல்லா வந்து இந்த இடம் இந்த அப்டமன் ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா மசாஜ் பண்ணி தரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும். பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து பர்ன் ஆகும். இப்போ அப்படியே வந்து இந்த காலில் வந்து பண்ணிடலாம். இடது காலை இப்போ மடக்கி வச்சிரும். மடக்கிட்டு இதை அப்படியே வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். இப்போ காலை மடக்கி மார்பகத்துக்கிட்ட நல்லா இப்படி கொண்டு வந்துட்டு இதை வந்து மேல் நோக்கி தூக்கும். இப்போ அப்படியே இந்த காலை எடுத்துகிட்டு போய் வலது கை கிட்ட வைக்கும். மறுபடியும் இங்கேருந்து நேராக வந்துட்டு கீழே இப்படி கொண்டு போகிறோம். மறுபடியும் இப்படி நேராக வந்துட்டு காலை மடக்கி மார்பிட்ட கொண்டு வரும். இன்னொரு முறை. வலது கை கிட்ட நேராக வந்துட்டு கீழே கொண்டு போயிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டு காலை மடக்க போகிறோம். மறுபடியும் மேலே வந்துட்டு காலை கீழ் நோக்கி தளர்த்திக்கலாம். நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும் போது கால்கள் அதுக்கப்புறம் கைகளாக இருந்தாலும் சரி, வயிற்றுக்கு எல்லாத்துக்குமே பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே வந்து போகும். இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.